ஐம் டாக்டர் விஜயகுமார், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக்னா டயபெட்டாலஜி சம்மந்தமாக பேச போகிறோம். டயபெட்டாலஜியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துக்கும் டயபெட்டிஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து சர்க்கரை அதிகமாகிறதுனால, சர்க்கரை கம்மியாகிறதுனால. அப்புறம் இன்னொரு விதமாக என்ன படிக்கலாம்னா, சர்க்கரை வந்து சீக்கிரமாக வர காம்ப்ளிகேஷன், அக்யூட் காம்ப்ளிகேஷன், இன்னொன்று க்ரானிக் காம்ப்ளிகேஷன். சரிங்களா? அக்யூட் காம்ப்ளிகேஷன் பார்த்தா முதல்ல சர்க்கரை கம்மியாகிறது தான் மோஸ்ட் காமனாக இருக்கும். எவ்வளோ தூரம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சர்க்கரை அதிகமாகுதோ அந்த டைம் எப்போ வேணாலும் திருப்பி சுகர் கம்மி ஆகிடலாங்க. கம்மியாகிறது குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் கம்மியாக வரைக்கும் நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட இனிஷியல் ஸ்டேஜில் கம்மியான என்னென்ன சிம்டம் வரும்னா, படபடப்பு, வேர்த்துட்டு வர்றது, டயர்ட்னஸ் இருக்கிறது, சரிங்களா, கிறுகிறுப்பு வர்றது, இதெல்லாமே சுகர் கம்மியானதான் ஒரு அறிகுறி. ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டுச்சுன்னா அவங்களோட நினைவே கம்மி ஆயிடலாம். அதுக்கு மேலே கம்மியாச்சுன்னா ஃபிட்ஸ் வரலாம், கோமா ஸ்டேஜ் போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காமனாக காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸில் வர்றது ஹைப்போகிளைசிமியா வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ வர நியூரோ ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைப்போகிளைசிமியா எபிசோட்ஸ்லாம் கம்மி, ஓல்டன் ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைப்போகிளைசிமியா எபிசோட்ஸ் ஜாஸ்தி. அப்புறம் டயட் டைமுக்கு சாப்பிட்டாவும் சுகர் குறையாமல் பார்த்துக்கலாம். சரி, இதான் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வீட்டில் சர்க்கரை குளுக்கோஸ் கொடுத்து நாக்கடி வச்சு அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ கிளினிக்லேயோ போய் நம்ம ஐவியாக குளுக்கோஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியும். இது வந்து காமனாக இருக்கிறது. அடுத்தது அக்யூட் காம்ப்ளிகேஷன்னா சுகர் அதிகமாக இருக்கிறதுனால வர அக்யூட் காம்ப்ளிகேஷன். அது 2 விதமாக வரும். ஒன்று வந்து ஹைப்பர் கிளைசிமிக்னால ரத்தத்தில் ரொம்ப நாள் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னா உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகி, சரிங்களா, அதனால டயபெட்டிக் கீட்டோ ஆசிடோசிஸ்னு ஒன்று வரும். சரிங்களா? பாடியில் கீட்டோன்ஸ், யூஸ்வலாக சர்க்கரை நார்மலாக குளுக்கோஸ்லேருந்து வராமல் ஃபேட்டு, ப்ரோட்டீன் இதுலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா அந்த கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கீட்டோன் பாடிஸ் வந்து பாடியில் ரொம்ப குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தாங்கும்போது பாடினால் வெளியேற்ற முடியாது. மெயினாக கிட்னி, லிவர் இதனால் வெளியேற்ற முடியாமல் கீட்டோனோட காம்ப்ளிகேஷனாக வரும். இது வந்து இனிஷியல் டேஸில் ஒரு வயிறு வலி, வாந்தி, அந்த இது தொந்தரவோட டயர்ட்னஸ் அது மட்டும் தான் இருக்கும். உடம்புல தண்ணி சத்து ரொம்ப குறைஞ்சி போகும். ஒரு சிவியர் ஸ்டேஜ் போகும்போது நினைவு மாற்றம், உடம்புல உப்புச்சத்து மாற்றம் உயிருக்கே கூட ஆபத்தாக ஏற்படலாம். இது வந்து நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸும் இன்சுலின் டைரெக்டாக கொடுத்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க. அடுத்த இன்னொரு காம்ப்ளிகேஷன்னா, இது வந்து இந்த டிகே வந்து மோஸ்ட் காமனாக டைப் 2வில் ரொம்ப கம்மியாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களில் டைப் 1 டயபெட்டிஸ் தான் மோஸ்ட் காமன். டைப் 2லையும் ரொம்ப ரேராக வரலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ஹைப்பர் ஆஸ்மாட்டிக் ஹைப்பர் கிளைசிமிக் கோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகர் வந்து ஓரளவுக்கு தான் நார்மலாக இருக்கும். பட் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து டைப் 2வில் வர டிகேஏ மாதிரி உள்ள ஃபியூச்சர்ஸ். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம குளுக்கோஸும் இன்சுலின் தான் இது கொடுத்து தான் இதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இடையில இந்த 2லையுமே உப்பு சத்து மாற்றம் வரும். உப்பு சத்து மாற்றம் மட்டும் மானிட்டர் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பு சத்து மாற்றத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ். கிரானிக் காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா 2 விதமாக பிரிக்கலாம். மோஸ்ட்லி கிரானிக் காம்ப்ளிகேஷன் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால தான் வரும். ரொம்ப நாள் அதிகமாக இருந்ததுனால சர்க்கரை பாதிக்கலாம். சர்க்கரை பாதிக்கிறதுனா சர்க்கரை ரத்த குழாய்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரத்த குழாய்கள் தான் மெயினாக பாதிக்கும். பெரிய ரத்த குழாய்கள் ஒரு மாதிரியும் சின்ன ரத்த குழாய்கள் ஒரு மாதிரியும் பாதிக்கும். பெரிய ரத்த குழாய்கள்லாம் என்ன மாதிரினா, இப்போ வந்து பெரிய ரத்த குழாய்கள்லாம் நாளாக திக்காக ஆரம்பித்து அடைப்பு வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் அடைப்பு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்காக வரலாம். மூளையில் அடைப்பு வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்காக வரலாம். கை காலுக்கு ஒரு ரத்த குழாய் இருந்துச்சுன்னா அந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அந்த தொந்தரவாக வரலாம். இது போக ஜென்ஸில் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனும் பெரிய ரத்த குழாய் பாதிப்பு தான். சரிங்களா? விரைப்புத்தன்மை பிரச்சனை. அடுத்தது வந்து சின்ன ரத்த குழாய் பாதிப்பை பிரிக்கிறோம். பின்னாடி எந்தெந்த பகுதியில் பாதிக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி பாதிக்கலாம். இப்போ கண்ணில் வந்து விழித்திரையில் ரத்த குழாய், சின்ன ரத்த குழாய் என்னாகுன்னா நாளாக ரத்த கசிவு வரலாம், அது லீக் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த லீக் ஆக ஆரம்பிச்சாலும் ரத்த குழாய்களோட கனெக்ஷன் விட்டு போகும். அதனால அந்த பாதிப்பு வரும். காமனாக எங்கன்னா கண்ணோட விழித்திரையில் ரெட்டினால பாதிக்கும். அது ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இது நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணவே ரெக்கவரி ஆயிரும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ லேசரு, இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக கண்ணும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது இதேமாதிரி கிட்னியில் பாதிப்பு வரலாம். கிட்னி பூராமே ரத்த குழாயில் இருந்து சின்ன சின்ன ரத்த குழாய், அந்த ரத்த குழாயில் பாதிக்க ஆரம்பிச்சோன்னா கிட்னிலேருந்து புரத சத்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்படி தான் கிட்னி டேமேஜ் ஆகும். ஆரம்ப ஸ்டேஜில் மைக்ரோஸ்கோப் லெவலில் போகும். போக நிறையா போக ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையும் முன்கூட்டியே நம்ம பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே சுகரை கரெக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, நரம்புகளுக்கு போகிற ரத்த குழாய்கள் நரம்போட நியூட்ரிஷன் பாதிக்கிறதுனால நரம்புகளோட மேல் லேயர் அவுட்டர் லேயரு இல்லாயிரு, இதை டீமைலினேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால நரம்புகள் பாதிக்க ஆரம்பிக்கும். இது நரம்புகள் எந்த பகுதியில் பாதிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நரம்புகள் மோஸ்ட் காமனாக எல்லாருக்கும் காலில் பாதிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா குடலில் போகிற நரம்புகள் பாதிச்சோன்னா குடலோட இயக்கங்கள் மாறலாம். இது எங்கே பாதிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தொந்தரவு வரும். இன்னொரு சின்ன ரத்த குழாய் பாதிப்புனா நம்ம புதுசாக காயமாகுது, அந்த இடத்துல புதுசாக ரத்த குழாய்கள் உருவாகும். அதில் லீக் ஆகுதுனா அந்த இடத்துல புண் ஆறாமல் இருக்கும். சீக்கிரமாக கிருமிகள் வைக்கிற தொந்தரவு, இதுவும் ஒரு சின்ன ரத்த குழாய் பாதிப்பு தான்.
அப்புறம் இது இல்லாமல் தோலில் சுகர் அதிகமாக இருந்தால் தோல் வியாதிகள் காமனாக வரும். ஏன்னா தோலோட நோய் சக்தி கம்மியாயிடும். இதெல்லாமே காம்ப்ளிகேஷன். இது எல்லாத்துக்குமே வைத்தியம் என்னென்னா, நீங்கள் சுகரை அளவாக வச்சிங்கன்னா இந்த வைத்தியம் இதெல்லாமே சரி பண்ணிக்க முடியும். சின்ன ரத்த குழாய் திருப்பி ரிவர்ட்டாக இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். பெரிய ரத்த குழாய் மறுபடியும் நம்ம ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.